தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் எம்எல்ஏவாக இருந்தபோது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் அவரது தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடை அகற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2011 முதல் 2016 வரை ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேமுதிகவின் நிறுவனர் விஜயகாந்த் பதவி வகித்தார். அப்போது 2013-14 நிதியாண்டில் அவரது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் மணலூர்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆஞ்சநேயர் கோவில் எதிரே பேருந்து நிழற்குடை கட்டப்பட்டது. இந்த நிலையில் சாலை விரிவாக்க பணி என்ற காரணம் காட்டியும் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதாக கூறியும் விஜயகாந்த் கட்டிய நிழற்குடையினை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேருந்து நிழற்குடை இடிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மீண்டும் அதே இடத்தில் பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்பேட்டில் இருந்த விஜயகாந்தின் திருமண மண்டபத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இடித்து தள்ளி அட்டுழியத்தில் ஈடுபட்ட விடியா திமுக அரசு கருணாநிதி பெயரில் உள்ள இடங்களே கை வைக்குமா என மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர்.